ஆன் ஆயிடுச்சு. ஸோ மக்களை இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா V3 ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் V3யோட ஸ்பெக் ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் டைம்னு ஒரு தட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க V3 ரைடுக்கு போகலாம். ரோடு தெரியுமா? என் கண்ணுக்கு தெரியுதுடா. இப்போ ஓகே இல்லை தெரியுது, நீங்கள் ஹேண்டில் பார் கரெக்டாக பிடிங்க. இப்போ பாருங்க மீட்ரு தெரியுதுல்ல? தெரியுது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஒரு அவசரத்தில் ஸ்டாண்ட் எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட் கீர் போகிறது கிடையாது. நார்மலாக எப்பவும் போல நம்ம ஹண்ட்ரு நம்மளோட அந்த என்எஸோட ரிவ்யூ எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ செகண்ட் கீர் லைட்டாக ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். தேர்ட் கியர் ஓகே. ஸோ கிட்டத்தட்ட தேர்ட் கியரில் VVI ஆன் ஆனால் வண்டி அப்படியே வெறித்தனமாக போகுது. ஸோ அதனால் வந்துட்டு வண்டி ஓகே பரவாயில்ல, பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். லுக் வைஸ்லுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் தான், ரைடிங் பொசிஷனை பொறுத்தளவுக்கு ரொம்ப கீழே டவுன் பண்ணி ஓட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆல்ரெடி V3 ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல பவர் டெலிவரி. ஸோ ஃபோர்த் கீரு VVI ஆக்டிவேஷன். ஸோ செம்ம ஸ்பீடுங்க வண்டி, சரியான பவர் டெலிவரி. பிரேக்கிங்குமே தாறுமாறான பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங் உண்மையாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிரேக்கிங் தான். நம்ம 88 டச் பண்ணுறோம். ஸோ சாரி, நம்ம அவ்வளோ டச் பண்ண மாட்டோம் எப்பயுமே. வீடியோ ஓடுதா? ஓடுது. ஸோ உண்மையாலுமே பவர் டெலிவரி வந்துட்டு வேற மாதிரி இருக்குதுங்க வண்டியில். அந்த VVI ஆக்டிவேஷன் உண்மையாலுமே வந்து சும்மா சொல்லக்கூடாது. உண்மையாலுமே VVI ஆக்டிவேஷனு VVI தான் அந்த லெவலில் இருக்கு. அத்தார் புத்தார் தான், செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே, ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது, நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியோ ரெக்கார்டில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வண்டி உண்மையாலுமே சொல்கிற மக்களே, இந்த ஃபர்ஸ்ட் கியர் பாருங்க, சவுண்டு, அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குற அந்த விதமாக சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்லேயே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த VVIங்கிறது ஆக்டிவேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கியர்லேயே ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஸோ இந்த ரைடிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்தா வந்துட்டு ரொம்ப டவுன் பண்ணி ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அதே வீடியோ நின்று உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே வண்டி வெறித்தனமாக இருக்கு மக்களே. V3 ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்னே சொல்லுவேன். நம்ம வாயாலே வந்துட்டு V3 பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அந்த பவர் டெலிவரி ஆகட்டும், அந்த ரைடிங் பொசிஷன், பிரேக்கிங் தான், அவ்வளோதான். அந்த டியூவல் சேனல் ABSங்கிறது ஒரு தரமான ரெஸ்பான்ஸாகவே இருக்குது. ஸோ அந்த டியூவல் சேனல் ABS வந்து ஒரு தரமான ரெஸ்பான்ஸு, நல்ல பவர் டெலிவரி, சூப்பராக இருக்குது மக்களே. யூடர்ன் தான் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஃபேரிங் ஸ்பைக் ஓட்டுனது இல்லை. ஸோ நம்ம RC ஓட்டியிருக்கோம். மேக்ஸிமம் ஃபேரிங்ஸில் எப்பயுமே மேற்கிலே சுற்றுறதுனால நம்மளுக்கு இந்த ஃபேரிங்ஸை வந்துட்டு கொஞ்சம் யூடர்ன் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, ஸோ யூடர்ன் பண்ணிடலாம் இங்கேயே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யூடர்ன் பண்ணும்போது என் கை இங்கே முட்டுது பாருங்க. ஸோ அது எனக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனையா? அது பாப்பாட்ட பிள்ளையா அப்படி குறுகுறு பார்க்குது. வீடியோ ஓடுதோ? ஸோ அதாவது அந்த கை முட்டுறது எனக்கு மட்டும் தான் இருக்கா, இல்லை எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. கியர் ஷிஃப்டிங்லாம் வந்துட்டு உண்மையாலுமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து ஸ்லிப்பர் கிளச் தான். ஸோ அதனால் அந்த கியர் ஷிஃப்டிங்லாம் உண்மையாலுமே நல்ல ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ. வேற மாதிரி மக்களை, வேற மாதிரி வண்டி ஓட்டுறதுமே சூப்பராக இருக்குது. லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா நான் V3 வந்துட்டு ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் ஓட்டும் போது இது வரைக்கும் வீடியோஸ்லாம் எடுத்து நான் பார்த்ததில்லை. ஆனால் நல்லா இருக்குது. அந்த கியர் இண்டிகேட்டர் பொசிஷன் நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா கியர் இண்டிகேட்டர். இப்போ வந்து நம்ம 4th கியரில் இருக்கோம், 3500 RPM லாக் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு கியர் டவுன் பண்ணி லைட்டாக ஒரு ரிவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சவுண்ட் நோட் கேட்குதா? VVI ஆக்டிவேட் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த VVIங்கிறது ஆக்டிவேட் ஆகும்போது வண்டியோட அந்த புல்லிங் பவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஒரு செகண்ட் அந்த டக்குன்னு ஒரு பீட்டில் ஆன் ஆகுது, வண்டி அப்படியே ரேவ் ஆகுறது செம்மையாக இருக்குது. உண்மையாலுமே ஒரு டெக்னிக்கல் வைஸ் ஒரு நல்ல வந்து அப்டேட்னே சொல்லலாம் V2ஓட எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப. சரி, நான் வீடியோ ஓடுதானே ஒவ்வொரு தடையும் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் அந்த வீடியோவில் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் SD கார்டு எரர்னு வருதுன்னு சொல்லிட்டு நோட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் கீரு அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூல் வந்துட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறது இங்கே இருக்குது கீரு. அப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம ஓடோ மீட்டரில் வச்சுருக்கோம். ஆவரேஜ் ஃபியூல்
இது வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2. ஸோ இதுதான் ஆவரேஜ் மைலேஜ். அதாவது வந்து 51 கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வண்டியே சொல்கிறது அந்த மைலேஜ். ஸோ மக்களே, நம்ம இப்போ ரைட் ரிவ்யூ போயிட்டு வந்தோம். வண்டியோட அந்த மேக்ஸிமம் பவரு, அந்த ஹேண்ட்லிங்கு, அந்த பிரேக்கிங் எல்லாமே வந்துட்டு உண்மையாலுமே பக்காவாக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷனில் ஒரு நல்ல பவரு, நல்ல சேஃப்டியோட, நல்ல ஒரு பொசிஷனில் உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக V3 வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லுவேன். நீங்கள் நம்ம ரிவ்யூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மைலேஜ் வைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 45 தான், கண்டிப்பாக 45க்கு மேலே கொடுக்கும். பட் ஆனால் அது நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எடுத்தது நான் ஃபஸ்ட்டு கியர்லேயே விவிஐ ஆக்டிவேட் பண்ணி தான் ஓட்டுவேன் அப்படின்னு ஓட்டுனீங்கன்னா அப்புறம் 45 தரலின்னு வந்து என்னை கேட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த கரெக்டாக நம்மளை மாதிரி இந்த ஆர்பிஎம்முக்கு இந்த கியர் தான் சொல்லி ஷிஃப்டிங் பண்ணி இந்த ரோட்டில் இவ்வளோ தான் ஸ்பீடுன்னு சொல்லி இந்த மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜும் சரி, வண்டியோட லைஃப்பும் சரி, மெயின்டெனன்ஸுமே பக்காவாக இருக்கும். யமகாவை பொறுத்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் காசு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் வராது. அப்புறம் இந்த வண்டியோட முக்கியமான ப்ளஸ்ன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த விவிஐ ஆகட்டும் பவர்ஸ்க்கு, அதே மாதிரி அந்த கியர் இண்டிகேட்டர் பொசிஷனு, அதுக்கப்புறம் வந்து இந்த மெயின் பாயிண்ட்டு ஒரு 155 சிசியில் இது வரைக்கும் 200க்கும் காம்படிட்டராக இருக்கானுங்க. அப்புறம் வந்துட்டு 150ல் இவனுங்க அடிச்சுகளுக்கு வேறு வாலே கிடையாது. ஸோ அப்படிங்கக்குள்ளே இது எல்லாமே வச்சுக்கிட்டும் கூட மைலேஜும் நான் தருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலாம். இந்த வண்டியில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸு என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது மைனஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு தான். இந்த சீட்டில் தான் ஒரு பஞ்சாயத்தே இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா கேப்பு? இங்கே பாருங்கள், என் சுண்டு விரல் உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே ஷேக் ஆகுது. இது வந்துட்டு மேனுஃபேக்சரியாகவே எல்லா வண்டியிலையுமே இருக்கிறதா வந்து ஓனர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு பயந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஷோரூம் போயிட்டு வேறு வண்டியில் செக் பண்ணும் போது இதே மாதிரி தான் அந்த சீட்டும் வந்து ஷோல்டிங் ஆகிருக்கு. இங்கே பாருங்கடா, இந்த கேப் பாருங்கள், இதுதான் பிரச்சனை. ஸோ இது ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யமகா ஷோரூம்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை. ப்ரோ எங்கே பண்ணீங்க சர்வீஸ்? கோபியில் இருக்க யமகா ஷோரூமு. அவங்க வந்துட்டு செயின் லூப் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேங்க வாங்க. இங்கே பார்த்துக்கோங்க, வண்டி எடுத்து 1460 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதுக்குள்ளே செயின் ரெஸ்ட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதே தான். ஆனால் பாருங்கள் இந்த பக்கம் லூப் இருக்குது, கழுவுனதும் சரியில்லை. வண்டி எடுக்கும்போது இப்படியே தான் இருந்துச்சு. இந்த பக்கம் லூப் பாருங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா பேசிடலாம். அதாவது வந்து இந்த ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அது எதனால ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லூப்ரிகேஷன், செயின் லூப்ரிகேஷன் பண்ணுறப்ப 2 சைடுமே பண்ணணும். இல்லை அப்படின்னா சென்டராக பண்ணிங்கன்னா அது 2 சைடு ஸ்ப்ளிட் ஆகும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக இருக்குது இந்த கை இந்த கேப்பில் எவன்டா, அதாவது இங்கே வாங்க, அதாவது இவங்க இங்கிருந்து இப்படியே ஈஸியாக அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு செயின் லூப் இப்படி அடிச்சிட்டானுங்க. இந்த கேப்பில் எவன்டா கை உள்ளே விட்டு அடிக்கிறது, அதெல்லாம் உள்ளே போவாதேன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கானுங்க. அதனால தான் செயின் ரெஸ்ட் ஆகிருக்கு. எந்த ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டுமே 1500 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக செயின் ரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. செயின் லூப் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஆகும். ஸோ ஷோரூமில் நீங்கள் வண்டியை விட்றீங்க, சர்வீஸ் பண்ண போகிறீங்க, செயின் லூப் பண்ணுறாங்கன்னா தெளிவாக சொல்லி விடுங்க. அந்த சைடு சேர்த்து செயின் லூப் அடிக்கணும்னு சொல்லி விடுங்க. ஏன்னா இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃபுங்கிறது மினிமம் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓட்டலாம், 25,000 ஓட்டலாம். நம்மளுக்கெல்லாம் பிளாக் பேனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31 வரையும் ஓடிச்சு. அது என்ன காரணம்னு தான் தெரியல. ஸோ அந்த மாதிரி மினிமம் 20,000 ஓடும். அதே இந்த மாதிரி ரஸ்ட்டோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 20,000க்குலாம் வாய்ப்பே இல்லை. குறைஞ்சபட்சம் 5,000 7,000 மாற்றுற மாதிரி இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினா ரொம்ப செலவாகும். ஸோ அதனால் ஷோரூம் சைடில் நீங்கள் வண்டி விடும்போது கண்டிப்பாக அதை சொல்லிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி கோபி ஷோரூமில் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரேட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதை மாற்றிக்குவாங்க. நீங்கள் விடும்போது தெளிவாக சொல்லி விடுங்க சர்வீஸில். அதே மாதிரி இவருக்கு வந்து சர்வீஸில் இன்னும் 2 சம்பவம்லாம் நடந்திருக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து உடஞ்சி அவங்க எதையோ வச்சு ஒட்டியிருக்காங்க. உடஞ்சி இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வெறும் ஒட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க, புதுசாக மாற்றாமல். அப்புறம் ஓனர் வந்துட்டு சண்டை போட்டு அவர் இந்த சைடு ஃபேரிங்கோடு எல்லாமே சேர்த்தி மாற்றிருக்காரு. ஸோ அதனால் நீங்களும் வந்து மறக்காமல் சர்வீஸ் விடும்போது உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்க. அதாவது விடும்போது இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு விடுவீங்க, அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பண்ணலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்கலாம். அதுக்கு லீகலாக நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இவ்வளோ தான் மக்களே. இந்த வண்டியோட மொத்த ரிவ்யூ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது வந்து ஒரு 150 செக்மெண்ட்டில் பட்ஜெட்டில் ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவ் தான்.
எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல மிஷின் ஒரு சேஃப்டியோடு வேணும், எல்லா டிசைன்லேயும் இருக்கணும், பார்க்கறதுக்கு லுக் வைஸ் தாறுமாறாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆர்சி போகிறத விட கேடிஎம் சைடை விட நான் வந்துட்டு யமகா வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். கேடிஎம் வந்துட்டு கேடிஎம் அவங்க அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட போனீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் அதிகம். அதுக்காக வந்து நான் அந்த பிராண்டை இறக்கி பேசுகிறேன்னு சொல்லுவேன்னா, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேரிங் மாடல் வேணும், மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கணும், உங்களால் வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக V3 வந்து பெஸ்ட்டு. இல்லை என்னால் வச்சு பார்த்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேடிஎம் சைடு போகிறதுல தப்பே கிடையாது, தாராளமாக போகிறோம். நீங்களே தான் மேலே தான். ஸோ இவ்வளோ தான் மக்களே, இந்த வண்டியோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சு, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ட்ராவல் வீடியோ தான். நான் வந்து ஏமாத்துறேன்னு கூட நினைக்கலாம். சுந்தர் ப்ரோ நீங்களே சொல்லிடுங்க. மூணார் தான் அடுத்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அவரு படக்குன்னு உடச்சி விட்டாரு. இப்படிதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரி ஓகே, கண்டிப்பாக மூணார் வரும். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் வீடியோஸ் வராது, இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ இருக்குது, அதுக்கடுத்து மூணார் வரும் கண்டிப்பாக. அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மண்டே ஷெட்யூல் ஆகிருக்கும். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/6/2024. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும், அதுக்கடுத்து தான் நம்ம ட்ராவல் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு 1800 சப்பை தாண்டிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது 2K வர்றதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க மக்களே. ஸோ அடுத்து சுந்தர் ப்ரோ வீடியோ வரும் பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன் மொட்டை கேப்டன்.